ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. அடுத்ததாக எல்லா ஹெர்பல்ஸும் இதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதோ இங்கே இருக்கிற அருகம்புல், இந்த பாருங்கள், கற்பூரவள்ளி, கொத்தமல்லி, ஆவாரம்பூ, ரோஸு, அப்புறம் செம்பருத்தி, கொய்யா இலை, பொன்னாங்கண்ணி, கிழாநெல்லி, அப்புறம் முடக்கத்தாங்கீரை, அப்புறம் சம்பங்கி, இதுலேயே வெங்காயம், அதுக்கப்புறம் துளசி, கருந்துளசி, வெண்துளசி, வெற்றிலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெர்பல்ஸ் இருக்குது. இதுலேயே மருதாணி இலையை அரைச்சதை உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கையில் அது அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு கையெல்லாம் அப்படியே செவந்துருச்சு. அந்த மாதிரி அதை அரைச்சதையே அதில் கலந்துட போகிறோம். அது இல்லாமல் மாதுளத்தூள், ஆரஞ்சுத்தூள், அதுக்கப்புறம் எலுமிச்சத்தூள், அதுக்கப்புறம் வாழைப்பூவோடைய, ஏன்னா முடி கருக்கருன்னு இருக்கணுன்றதுக்காக அந்த வாழைப்பூவில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த தோல், பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையுமே இதில் இன்க்ரீடியண்ட்டாக அரைச்சும் வச்சுருக்கேன். இதுலேயே ஆளி விதை, ஆரஞ்சு தோலை அரைச்சது, அது ட்ரையானதும் போட்டுட்டு அதுலேயே அரைச்சதையும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் நம்ம தலையில் சென்சிட்டிவாக இருக்கிற தலையில் கூட இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கற்றாழையில் உங்களுக்கு அந்த வெந்தயத்தை இந்த தண்ணியிலேயே ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். அது இல்லாமல் கரிஞ்சீரகம், அதுக்கப்புறம் இந்த இலைங்களெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எல்லா ஹெர்பல்ஸும் இதில் இருக்குது. மொத்தம் 100 ஹெர்பல்ஸு ஒரு சேலஞ்சிங்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதில் காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் இது எல்லாத்தையும் இதிலேயே கலந்துருவோம் இப்போது.